லிவியாதான். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்கள். அவர்கள் விசுவாசிகளுக்கு தீங்கு செய்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை கொடுப்பார். பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார். கர்த்தர் நிச்சயமாகவே லிவியாதான் என்னும் பாம்பை தண்டிப்பார். இது சமுத்திரத்தில் இருக்கிறது. கர்த்தர் லிவியாதான் என்னும் வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருமே லிவியாதானை போல கொடியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருதயத்தில் பெருமையும் அகந்தையும் உள்ளவர்கள். தங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? அதில் நெஞ்சு கல்லை போலவும் இயந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாயிருக்கும். அது எழும்பும்போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள். யோபு 41:10-24-25. சனகரிப் தன்னுடைய காலத்தில் லிவியாதானைப் போலவே துஷ்டனாயிருந்தான். அவனைப் போலவே நேபுகாத் நேச்சாரும் தன்னுடைய காலத்தில் லிவியாதானைப் போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்தான். மோசையின் காலத்தில் எகிப்து தேசத்தின் அதிபதியாகிய பார்வோனும் லிவியாதானைப் போலவே கர்த்தருடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அவர்களை கடினமாய் நடத்தினான். எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? ஏசாயா 51:9. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். சங்கீதம் 74:13-14. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே துறடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டி கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவில் இருந்து தூக்கி விடுவேன். உன் நதிகளின் மச்சங்கள் எல்லாம் உன் செதில்களில் ஒட்டி கொண்டிருக்கும். எசேக்கியேல் 29:3-4. புதிய ஏற்பாட்டு சபைக்கும் லிவியாதான்களைப் போல சத்துருக்கள் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வலு சர்ப்பத்தை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:3. கர்த்தருடைய சபையையும் அவருடைய பிள்ளைகளையும் துன்பப்படுத்துகிறவர்கள் லிவியாதானை போன்றவர்கள். அவர்களிடத்தில் ஆள்பலமும் பணபலமும் இருக்கலாம். அவருடைய இருதயத்தில் பெருமையும் அகந்தையும் இருக்கிறது. லிவியாதான் ஒரு கோணலான சர்ப்பம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலோசனை செய்யும் போது லிவியாதான் அவருடைய ஆலோசனைகளுக்கு நடுவே ஊடுருவி செல்லும். விசுவாசிகளுக்கு தீங்கு செய்யும். அவர்களுடைய ஆலோசனைகளை அவமாக்கி போடும். லிவியாதான் தந்திரம் உள்ளது, அதிகமாய் தீங்கு செய்யக்கூடியது. சரித்திரத்தில் ஏராளமான ராஜாக்களும் பிரபுக்களும் அரசியல் தலைவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் கிரியை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய பார்வையில் கோணலான சர்ப்பத்தை போன்றவர்கள். இவர்கள் மனுக்குலத்திற்கு வாதையாகவும் வியாதியாகவும் கொள்ளை நோயாகவும் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை பார்க்கும்போது லிவியாதான்களாகவே பார்க்கிறார். லிவியாதான் உருவத்தில் பெரியது. நம்முடைய சுய முயற்சியினால் நம்மால் லிவியாதானோடு யுத்தம் பண்ண முடியாது. சர்ப்பம் நம்மை விட பெரியது, அதன் வல்லமையும் பெரியது. நாம் லிவியாதானோடு நேரடியாக யுத்தம் பண்ணாமல் அதோடு யுத்தம் பண்ணுகிற பொறுப்பை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். கர்த்தர் பெரியவர். அவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தருடைய கரத்திலே கடிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயம் இருக்கிறது. இது கர்த்தருடைய பட்டயம். துன்மார்க்கருடைய அக்கிரமம் அதிகரிக்கும் போது அதுவே அவர்கள் கீழே விழுகிற நாளாக இருக்கும். அந்த நாளிலே கர்த்தர் அவர்களை தண்டிப்பார்.
கர்த்தர் தம்முடைய பட்டயத்தினால் கோணலான சர்ப்பத்தை தண்டிப்பார். சமுத்திரத்திலே இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். கர்த்தருடைய நாள் துன்மார்க்கரை தண்டிக்கும் நாள். கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்தகார வல்லமைகளோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார். இது ஆவிக்குரிய ஜெயம். இந்த உலகத்தின் அதிபதியினிடத்திலும் பட்டயம் உண்டு. கர்த்தரோ அவனுடைய பட்டயத்தை அவனிடத்தில் இருந்து உரிந்து போடுகிறார். சத்ரு ஆயுதம் இல்லாதவனாய் இருக்கிறான். கர்த்தர் அவனை அப்படியே விட்டுவிடாமல் தம்முடைய பட்டயத்தினால் தண்டிக்கிறார். கர்த்தருடைய பட்டயம் கடிதும் பெரிதும் பலத்ததுமானது. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதும் அவருடைய சிலுவை மரணத்தினால் உண்டாயிருக்கிற ஜெயமுமே கர்த்தருடைய பட்டயம். இது வல்லமையானது. பிசாசானவன் மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவன். கர்த்தரோ அவனை தம்முடைய பட்டயத்தினால் அழித்து போடுகிறார். பிசாசுக்கு சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்றும் பல பெயர்கள் உள்ளது. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 22. லிவியாதானை பற்றிய செய்திகள். நீண்ட பாம்பு, கோணலான சர்ப்பம், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பம். அவனுக்கு 7 தலைகள் உள்ளன. பெருமையின் பிள்ளைகளுக்கு ராஜாவாக இருக்கிறான். லிவியாதான் என்பது ஒரு எபிரெய பெயராகும். இதற்கு கடல் மிருகம் என்று பொருள்.